Let's just say in the room எத்தனை பேர் இருக்கிறோம், one of us falls down to the floor. Do we know what we have to do? Driving license வாங்கணும்னாலே you should know BLS. Yes, someone should know what to do, what not to do, how to help that person அப்படின்னு. ஸோ இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது டாக்டர், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி ஒரு சைல்டு ஒரு கேஸ் வந்து இப்போ கொஞ்சம் சென்சேஷனலாக போச்சு அப்படின்றதுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ நம்ம ஊரில், ஐ மீன் நம்ம கண்ட்ரிலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் பீப்புள் ஆர் அவேர்? லெட்ஸ் ஜஸ்ட் சே இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கிறோம், one of us falls down to the floor. Do we know what we have to do? The same scenario happened to that kid. And the kid வந்து 4th floor வரைக்கும் ஏறி போச்சு, பேக் ஃபுல்லாக புக்ஸ் இருந்தது, was tired, dehydrated, so many speculations, but the kid fell down to the floor. Nobody knew how to attend that kid. ஸோ அதுக்கான ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கட்டாயம் கிடையாது. பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னாலே யூ ஷுட் நோ பிஎல்எஸ். பிஎல்எஸ் அப்படின்னா பேசிக் லைஃப் சப்போர்ட். இட் இஸ் நாட் தட் டாக்டர் தான் பண்ணணும், ஸ்டாஃப் நர்ஸ் தான் பண்ணணும், பேராமெடிக் தான் பண்ணணும். எவ்ரி காமன் மேன் கேன் டூ தட் அண்ட் நோ ஒன் வில் பீனலைஸ் யூ. நீ ஏன் இது பண்ணுன்னு கேட்கவே மாட்டாங்க, ப்ரொவைடட் யூ நோ த ரைட் வே டு டூ இட். நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு உபத்திரவ பண்ணி முடிஞ்சிடக்கூடாது. அதை கரெக்டா பண்ணாங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்துல அவங்க தான் ரியல் லைஃப் சேவர் ராதர் தன் த டாக்டர்ஸ் அண்ட் த பேராமெடிக்ஸ். ஸோ நம்ம பீப்புளுக்கு என்னதான் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற நல்ல எண்ணம் இருந்தாலும் அதை கரெக்டா பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பிஎல்எஸ், ஸோ அது வந்து எனிபடி கேன் டேக் that course? Can they educate themselves onlineலயா இல்ல classes இருக்கா? எப்படி அது வந்து they can take it forward, doctor? So there are a lot of classes available and if they are really interested they can get in touch with me. We are doing online classes to help people learn BLS. Okay. So AHA, the American Heart Association, is the utmost organization that is providing these courses. So if they want to do it through AHA also, there are a lot of academies that are giving these courses for a particular sum of money. Okay. So இப்போ என்னன்னா, இப்போ இதெல்லாமே சர்டிஃபிகேஷன் கோர்சஸா இல்ல நம்பர் ஆஃப் டேஸா, எப்படி ரொம்ப டைம் கன்சியூம்? ஒரே நாள் தான். ஒரே நாள். இத கத்துக்க நான் ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்? ஆனா எனக்கு கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன சுத்தி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்ல கூட பிஎல்எஸ் பத்தி கிளாஸஸ் இருக்கு. பட் they will not get any certificate, but hands on certificate கிடைக்காது. But they will know what to do and how what to not to do. Exactly. Yes, that is very important. What not to doங்கிறது தான் நிறைய awareness இல்ல. So in the BLS classல ஜெனரலா என்னெல்லாம் கவர் ஆகும் டாக்டர்? Like what kind of life support பத்தி அவங்களுக்கு knowledge கிடைக்கும்? Okay, so BLS வந்து ஒரு பேஷண்ட் கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு பல்ஸ் இல்லை. ஸோ ஹெல்ப் வர வரைக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற பைஸ்டாண்டர் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா அது ரொம்ப காமனான இஷ்யூ. ஃப்ளைட்லயுமே நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கும், டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஃப்ளைட்ல டாக்டர் இருந்தா லக்கி, இல்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ரெஸ்டாரண்ட்ஸ்லயுமே இப்போ வந்து நிறைய அலர்ஜி கேசஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ அலர்ஜிஸ் அப்படிங்கிறது ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்க எதனா ஒரு ஃபுட் மிக்ஸ் ஆனாலுமே, இப்போலாம் வெறும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் அலர்ஜி அனஃபிலாக்சிஸ்லாம் மேஜரா இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர்லயுமே ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? If they take something that they are allergic to, so baseline allergy அப்படின்னா rashes, hives, itching, இதெல்லாம் தான் baseline allergies. But if it is going to cause நாக்கு வீக்கம், மூச்சோட கஷ்டமா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது அப்படின்னா then it becomes a full blown anaphylaxis. So அந்த மாதிரி டைம்ல yes, someone should know what to do, what not to do, how to help that person அப்படின்னு. So அந்த awareness வந்து restaurants, flights, most of the common areasல தெரிஞ்சுக்கிறது. இப்போலாம் ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட்ஸ்ல கூட they put their ingredients, என்ன எங்க ஃபுட்ல இருக்கு, are you allergic to anything, please tell our people அப்படின்னு, so that they remove it. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஒரு மிஸ்டேக்ல வேற யாருக்கோ வாங்கினதை பை மிஸ்டேக் நம்ம சாப்பிட்டோம், அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா எஸ். But it is better you take them to the hospital because allergy can any time become an anaphylaxis. So if it becomes an anaphylaxis, yes, it is a medical emergency. It has to be treated in a hospital. இன்னொரு விஷயம் வந்து சீஜர்.
வந்து கொஞ்சம் அதுவும் காமனா தான் இருக்கு. ஸோ அது வந்து இந்த மூவிஸ்ல வர மாதிரி சாவி கொடுத்தா ஹெல்ப் ஆகும். ஆக்சுவலி சாவிக்கும் சீஷருக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க ஒண்ணுமே பண்ணனா கூட அது 30 seconds to 1 minute ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். இட் இஸ் செல்ஃப் லிமிட்டிங். அந்த இடத்துல கூட யூ ஷுட் நோ வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. நீங்க சாவியோ இல்லை ஒரு ஷார்ப்பான பொருளையோ இல்லை அந்த பேஷண்ட் வந்து ஒரு அன்சேஃப் என்வாயர்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்போ சுயநினைவு இருக்காது. அவங்க கண்டினியூஸா சீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம கடமை வந்து அவங்கள ஒரு சேஃப் ஸ்பேஸுக்கு மூவ் பண்றது தானே தவிர இந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்டீல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தா அது இன்னும் அவங்களுக்கு ஹர்ட் தான் பண்ணும். செல்ஃப் இன்ஜுரிக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஆல்சோ டங் பைட்டிங் அதெல்லாம் பிரிவென்ட் பண்ணுங்க டாக்டர். அது பிரிவென்ட் பண்றதுக்கு இஃப் யூ ஹேவ் தட் மச் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஏதாவது ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து வாயில வைக்கலாம், அங்க வந்து பைட் பண்ணாம இருப்பாங்க. அண்ட் ரிகவரி பொசிஷன் சொல்லுவாங்க, லெஃப்ட் லேட்ரல், அதாவது லெஃப்ட் சைடு அவங்க படுக்க வைப்பாங்க. ஸோ தட் தே டோன்ட் ஆஸ்பிரேட். அவங்க ஏதாவது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அவங்க லங்ஸுக்குள்ள இறங்காம இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுல என்னன்னா சாவி கொத்து கையில கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஆப்ஜெக்ட் வந்து வாயில வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டங்க பைட் பண்ணாம இருக்கணும். அண்ட் சுத்தி முத்தி சேஃபான என்வாயன்மெண்ட்ல வைக்கணும். அண்ட் லெஃப்ட் சைட்ல திரும்பி படுக்கணும் டு பிரிவென்ட் எனி கைண்ட் ஆஃப் ஆஸ்பிரேஷன். ரைட்? சூப்பர் டாக்டர். அடுத்த காமனான இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் விமன் வந்து இதை கோத்ரூ பண்ணுவாங்க. லாஸ்ட் வீக் கூட என் ஃபேமிலியில் இருந்த இஷ்யூ ஆச்சு. என்னன்னா குக்கரில் சூடு வச்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பி வாட் டு டூ அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு குக் பண்ணுறவங்க எல்லாருமே மென் விமன் எல்லாருக்குமே வந்து அந்த பேர்ன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும், அண்ட் இவங்களுக்கு செட் ஆச்சு, இவங்க பேர்ன் வந்தப்போ இந்த ஆயின்மெண்ட் போட்டாங்க அதனால நான் அது போட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்போ அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ பேர்ன்ஸ்லேயும் வந்து நிறைய டிகிரிஸ் இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் அ சூப்பர்ஃபிஷியல் பேர்ன், அதாவது மேல் தோல் வரைக்கும் தான் பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்கள் அம்மாலாம் எடுத்துக்கோங்க, பால் காய்க்கும் போது ப்ரெஷர் குக்கர் மேல் தோல் தான் பட்டிருக்கு, இந்த தோசை சுடும் போது அந்த மாதிரினா வாஷ் the exposed area with running water. Cold water is also fine. நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு சுத்த துணி வச்சு ஃபுல்லா வத்தி எடுத்துடணும். ஈரம் தங்க விடக்கூடாது. அதுக்கு மேலே இந்த அலோவேரா ஜெல், பாடி லோஷன் போடலாம், கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் இருக்கும். பட் யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங் மோர் தென் தட். பெஸ்ட் சில்வர் எக்ஸ்ன்னு ஒரு க்ரீம் இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், சில்வர் நைட். இதை தாண்டி எனி அமௌண்ட் ஆஃப் பர்ன் இல்லை, உங்க பர்ன் ஏரியா வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, நான் மில்க் எடுக்கும் போது இது குழந்தைங்கள்ல தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், சுடு தண்ணி வச்சிருந்தோம் பாப்பா தட்டிருச்சு, ஸோ நெஞ்சில் ஃபுல்லா, கழுத்துல ஃபுல்லா, ஃபேஸ்ல கொஞ்சம் பாதி, அந்த மாதிரிலாம் அப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல வந்து இட்ஸ் நாட் லைக் யூ கோனா டூ சம்திங் மேஜர், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ப்ரிவென்ட் சூப்பர் ஆடட் இன்ஃபெக்ஷன். ஸோ கண்டிப்பா அட்மிட் பண்ண சொல்லுவாங்க. டு ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, க்ரீம்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் எவ்ரி பர்ன் இட் இஸ் கோயிங் டு ரிசால்வ் ஆன் இட்ஸ் ஓன் இஃப் இட் இஸ் நாட் அ டீப் பர்ன். மசில் வரைக்கும் இறங்கிச்சு, அது வந்து இந்த ஹாட் வாட்டர்லலாம் வராது, கெமிக்கல்ல தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ வீட்டில் நடக்கிறதுக்கு வந்து அதுவும் சும்மா மேலே ஒரு சின்ன டாட் அப்படின்னா நம்ம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நல்ல டேப் வாட்டர்ல கையை ஃபுல்லா கழுவிட்டு அது ஃபுல்லா சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணா போதும். ஸோ இப்போ ஒரு பேர்ன் ஆச்சுன்னா அந்த இடத்துல இந்த ஹோம் ரெமெடிஸ் எதனா பழக்கம் ட்ரை பண்ணலாமா? இல்லை, வேண்டாம். சரி, இப்போ அவங்க பெரியவங்க நம்ம ஏதாவது ஹோம் ரெமெடி ட்ரை பண்றோம்னு சொல்லி அது இன்ஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு சுகர் அன்கண்ட்ரோல்டா இருந்தது அப்படின்னா அது இன்னும் மோசம் தான் ஆக்குமே. ஜஸ்ட் வாஷ் இட் வித் வாட்டர், க்ரீம் அப்ளை பண்ணி அதை காத்தாட விட்டாலே தானாவே ஒரு 2 நாள்ல சரியாயிடும். இப்போ வந்து எல்லார் வீட்லயும் சரி, வெஹிக்கிள்லாம் இப்போ கார்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்ல அவங்களே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ங்கிறது கொடுத்துட்றாங்க. ஸோ வீட்டில் இல்லை 2 வீலர்ஸ்ல இல்லைன்னா அவங்க கார் கிளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டாங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல என்னெல்லாம் இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் க்ளீன் பேண்டேஜஸ், காஸ், கண்டிப்பாக க்ளவுஸ் வேணும். ஓகே, 1 பேரோ 2 பேரோ ஒரு பாக்ஸோ. ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையே பட்டோம்னா கூட அந்த ஆப்போசிட் பர்சன் யாரு, அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்க பிளட்ல என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு லேம் மேனுக்கு அது தெரியாது. இப்போ நான் ஒரு டாக்டர்ன்றனால டக்குன்னு என்னால போய் கை வைக்க முடியாது. ஏன்னா டே டு டே நான் அவ்வளோ பாக்குறதுனால கண்டிப்பா கிளவுஸ் தேவை. ஸோ ஒரு பேர் ஆஃப் கிளவுஸ் அட்லீஸ்ட் பேர் மினிமம்.
so that you can protect yourself first and then you can offer your help. So gloves, bandages, roller gauze, and painkillers. We'll start with basic one, paracetamol. Okay. And paracetamol வந்து இந்த ஜுரம் உடம்பு வலிக்கெல்லாம் கேட்கும். ஏதோ கால் அடிபட்டுருச்சு, இது என்னது நடந்து வரும்போது கல்லில் வந்து கால் இடிச்சிருச்சு, அந்த மாதிரினா ஒரு அசிக்ளோஃபினாக். ஓகே. வயிறு வலி அப்படின்னா ஒரு மெஃப்தால்ஸ்பாஸ். ரன்னிங் நோஸ்னா ஒரு செட்ரிசின். ஸோ அலர்ஜிஸ்க்கு இந்த செட்ரிசினுமே ஹெல்ப் பண்ணும். அண்ட் வீட்டில் இருக்கிற கிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக் க்ரீம், ஒரு பேன் டேப்லெட். ஐ திங்க் திஸ் இஸ் a decent first aid kit. ஓகே. சோ இது இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னா இன்னும் என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ணலாம்? ஒரு பீட்டாடின் சொல்யூஷன், ஹேண்ட் சானிடைசர். யா, these should be enough. இல்லையா? ஸோ ஒரு வீட்டில் இது எல்லாமே இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கணும். அண்ட் வெஹிக்கிளில் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த கிட் வந்து அண்ட் உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்களோ இல்லை குழந்தைங்களோ யாராவது ஒரு க்ரானிக் இல்னஸோட இருக்காங்க அப்படின்னா அதோட மெடிசன்ஸ் ஒரு பேக்கெட்டில் நீங்கள் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு கண்டிப்பாக வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் தாத்தா ட்ரிபிள் வெசல் டிசீஸ், டக்குன்னு நெஞ்சு வலி வரும் அப்படின்னா இது நாக்கு கீழே வைக்கிற மெடிசன் அதை எடுத்து வைக்கலாம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல. ஸோ தட் ஏதோ ஒரு அவசரம்னா நம்ம தேடி அலைய தேவை அந்த கிட்டுக்குள்ள இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பாப்பா வீசர், ஆஸ்மா இருக்கு அப்படின்னா அஸ்தலின் டேப்லெட் ஒன்று வேணும், இல்லை பஃப், அந்த அஸ்தலின் பஃப் வேணும் அப்படின்னா அதை அந்த கிட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வைக்கலாம். எங்கேயோ போறோம், எடுத்துட்டு வர மறந்துட்டோம்னா கிட் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னு வரப்போ எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ். 100%. So a small effort வந்து will make a huge change in the when it is required, இல்லையா? Yes. Okay, so இன்னைக்கு I think a lot of topicsல வந்து நம்ம clarity கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். Thank you so very much for taking your time to come and explain. So looking forward to more such important discussions. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற எதனா எமர்ஜென்சி பேஸ் பண்ணியோ இல்லை மெடிக்கல் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர்.